அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். ஜெபிப்போம். பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, அடியேன் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது நீர் மறைத்து நீர் என்னோடு கூட இடைப்பட்டது போல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதனாக இந்த மோசே இருப்பதை நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மறுக்க முடியாது. வேதத்தில் நீங்கள் யாத்திராகமம் புத்தகத்திலிருந்து உபாகமம் புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது மோசேயினுடைய ஊழியம் அங்கே மிகப்பெரிய ஒரு ஊழியமாகும். மோசேயினுடைய வாழ்க்கையும் ஊழியமும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வந்ததை நாம் வாசிக்கிறோம். 40 வருஷம் இந்த மோசே மீதியான் தேசத்திலே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை பராமரித்து கொண்டிருந்ததான அந்த நாட்களில் தேவன் அவர் இந்த எரிகிற நெருப்பில் ஒரு முட்புதரின் அந்த புதரில் எரிகிற நெருப்பின் வாயிலாக தேவன் மோசேக்கு காட்சியளித்து அடிமையாக இருக்கிற 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருக்கிற இந்த ஜனங்களை கானான் என்கிற வாக்கு தத்தத்தின் தேசத்திற்கு நேராய் நடத்தும்படியாக தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். அப்போது தேவனுக்கும் மோசேக்கும் இடையில் ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது. அப்போ ஆண்டவர் ஒரு கட்டத்தில் கேட்குறாரு, உன் கையில் இருப்பது என்ன? 2வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்னப்பா? ஒரு கோல். இப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு சில கான்வர்சேஷன், ஒரு சில சம்பவங்கள்லாம் அங்கே நடந்த உடனே 17வது வசனத்தில் இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லும்போது சொல்கிறாரு, உன் கையில் இருப்பது என்ன? ஒரு கோல். இந்த கோலையும் உன்னுடைய கையில் என்ன பண்ணுன்னா பிடித்து கொண்டு போ. இந்த கோலை கொண்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடையாளங்களை செய்வாய் என்றார். 20வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். ஆமென். சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மோசேக்கும் தேவனுக்கும் இடையில் நடக்கிற கான்வர்சேஷனில் ஒரு கட்டத்தில் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை நம்பார்களே என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே, அவர்களை நம்ப மாட்டாங்க, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, அவங்க தேவன் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்களே என்று சொன்ன பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில் உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார். மோசே தன் கையில் இருப்பது கோல் என்கிறான். கர்த்தர் இப்போ சொல்லுகிறாரு, உன்னுடைய கோலை நீ என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டேன்னா பிடித்து கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போ. அந்த கோலை கொண்டு அந்த கோலினால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று சொல்லுகிறார். இப்போது மோசே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு மீதியான் தேசத்தை விட்டு எகிப்து தேசத்துக்கு புறப்படுகிறான். அவன் புறப்படும் பொழுது அவன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் மற்றும் பொருட்களை எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறானோ அதே போல தேவன் அவனுக்கு சொன்ன அந்த கோலையும் தன்னுடைய கையில் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுகிறான். இப்போது 2வது வசனத்துலேயும் 17வது வசனத்துலேயும் கோல் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஒரு பொருள் 20வது வசனத்தில் அதற்கு ஒரு விசேஷமான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவனுடைய கோல். ஹல்லேலூயா. தேவனுடைய கோல். இந்த காலை வேளையில் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவனுடைய கோலும் மோசேயின் கோலும் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஸ்டாஃப் ஆஃப் காட் அண்ட் ஆரன். ஸ்டாஃப் ஆர் ராட் ஆஃப் காட் அண்ட் மோசஸ். மன்னிக்கணும், ஆரன் சொல்லிட்டேன், மோசஸ். தேவனும்
தேவனுடைய கோலும் மோசேயின் கோலும். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த கோல் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் ராட், ஸ்டாஃப் அல்லது ராட் என்று ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வேதத்தில் இந்த கோலும் தடியும் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய விதங்களில் கோல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்டாஃப், ராட். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல வேண்டுமானால், நான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டுமானால், ராஜாவுனுடைய கையில் செங்கோல் இருக்கும். ஒரு மேய்ப்பனுடைய கையில் தன்னுடைய ஆடுகளை நடத்துவதற்கும் அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கும் கோல் இருக்கும். அதே போல் ஒரு டிராவலர், ஒரு வழிபோக்கன், தூர தேசத்திற்கு பிரயாணம் செய்கிற ஒரு மனிதனிடத்துலையும் என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கோல் இருக்கும். அதே போல் சாதாரண ஒரு மரத்தினுடைய ஒரு நீண்டமான ஒரு கிளை குச்சியையும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோல் என்று என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் வேதத்தில் இந்த கோல் என்பது கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய விதங்களில், 10க்கும் மேற்பட்ட அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய விதங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போது நம்ம இந்த இடத்துல தேவனுடைய கோலும் மோசேயின் கோலும் என்று படிக்கும் பொழுது நம்ம என்ன படிக்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, தேவன் மோசேயை எடுத்துக்கொண்டு செல்லும்படி அவர் கட்டளையிட்டதான அந்த கோலை மாத்திரம்தான் பார்க்க போகிறோம். வேதத்தில் பல கோல்கள் இருக்குது. வேதத்தில் பலவிதமான கோல் இருக்குது. அப்படின்னா பலவிதமான தடி, பலவிதமான கோல். தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தின கோல்கள் உண்டு, மேய்ப்பன் பயன்படுத்தின கோல் உண்டு, வழிபோக்கன் பயன்படுத்தின கோல் உண்டு. இந்த மாதிரி பல இஸ்ரவேலின் மூப்பர்கள் அல்லது தலைவர்கள் பயன்படுத்தின கோல் உண்டு. எல்லாத்துக்குமே வேதத்தில் ரெஃபரன்சஸ் உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் குறித்து நம்ம படிக்க போவதில்லை. தேவனுடைய கோல் என்று நாம் இந்த காலை வேளையில் படிப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது மோசே மீதியானிலிருந்து அவன் கொண்டு வந்த அவனுடைய மேய்ப்பனின் கோல். மோசேயினுடைய கையில் இருந்த கோல் எப்படிப்பட்ட கோல் என்பதை குறித்து தானே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது அல்லது கொஞ்சம் நம்ம பொதுவாக சிந்திக்கும் பொழுது 40 வருஷம் இந்த மோசே மீதியான் தேசத்தில் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் ஆடுகளை பராமரித்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தபடினால கட்டாயமாய் அவனுடைய கையில் இருந்தது இட்ஸ் அ ஷெப்பர்ட் ஸ்டாஃப், ஒரு மேய்ப்பனுடைய கோலாக அது இருந்திருப்பதற்காக தான் அதிகமான வாய்ப்பு உண்டு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கோலை கொண்டு போ. இது என்ன கோல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவனுடைய கோல். எல்லாரும் சொல்லுங்கள், அது என்ன கோல்? அது தேவனுடைய கோல். இப்போ யாத்திராகமம் 4:20 வாசிக்கிறோம், அது தேவனுடைய கோலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமா? ஏன் அந்த கோலுக்கு தேவனுடைய கோல் என்று பெயர் கொடுக்கப்பட்டது? அது ஒரு சாதாரண மேய்ப்பனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு கோல் தான். மோசே ஒரு மேய்ப்பன், மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்போ மோசேயினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனுடைய கோல், அதை ஏன் தேவனுடைய கோல் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவனிங்க, ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஏனென்றால் தேவன் அந்த கோலை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்த போகிறார். ஆமென். God is going to use that staff for his work, his purpose. தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த தேவன் அந்த கோலை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் தனக்காக தெரிந்து கொண்டு அந்த கோலை கொண்டு மோசேயின் மூலமாக என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஸ்ரவேலருக்கு முன்பதாகவும் எகிப்து ஜனங்களுக்கு முன்பதாகவும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பதாகவும் கர்த்தர் அடையாளங்களை காண்பிக்க போகிறார். ஸோ தேவன் அந்த கோலை கொண்டு மோசேயின் மூலமாக அவர் அடையாளங்களை காண்பிக்க போகிறபடினால அந்த கோல் இப்போ யாருடைய கோலாய் மாறுகிறது என்றால் தேவனுடைய கோலாக கருதப்படுகிறது. ஆமென். The Moses staff has now become a staff of God. மோசேயினுடைய கோல், மோசேயினுடைய அந்த மேய்ப்பனுடைய கோல் இப்போ என்ன கோலா மாறி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தேவனுடைய கோலாக மாறி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக.
இந்த தேவனுடைய கோல், இந்த மோசேயினுடைய கோல் மூலமாக இந்த காலை வேளையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தியம் என்ன? இந்த கோலை கொண்டு மோசே அநேக அடையாளங்களை எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் எகிப்திய ஜனங்களுக்கு விரோதமாகவும் செய்ததை, பார்வோன் ராஜாவுக்கு விரோதமாகவும் செய்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கோலை கொண்டு தேவன் அடையாளங்களை செய்தாரானால், இந்த கோலின் மூலமாக தேவன் இன்றைக்கு சபைக்கு சொல்ல வருகிற ஒரு சத்தியம் என்ன? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்ல வருகிற ஒரு சத்தியம் என்ன? அந்த கோல் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் என்ன? மோசேயினுடைய கையில் இருந்த அந்த கோல், தேவனுடைய கோல், அது இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன என்பதை தான் இந்த காலை வேளையில் தியானிக்க தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. உங்களுடைய இருதயங்களை அவர் திறந்து கொடுப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? சத்தமாக சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இப்போ கவனிங்க, இந்த தேவனுடைய கோல் என்று நமக்கு சொல்லுகிற அநேக காரியங்களை இந்த தேவனுடைய கோலின் நிமித்தம் மோசே அவர் பயன்படுத்தின அந்த விதங்கள்லேருந்து அநேக பாடங்களை என்ன பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டேன்னா கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு 4 காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இதே செய்தியை, இதே தேவனுடைய கோல், மோசேயினுடைய கோல் என்கிற தலைப்பில் இன்னொரு கோணத்திலையும் நம்ம இன்னொரு நாள் என்ன பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வேற எப்பயாவது தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ கவனிங்க, முதலாவது இந்த தேவனுடைய கோல், தேவன் இந்த கோல் நமக்கு, இந்த கோலின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற முதலாவது சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவன் மட்டுமே சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் மட்டுமே சர்வ வல்லமை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஆங்கிலத்தில் எழுதுறவங்க ரொம்ப எளிமையாக இப்படி எழுதிக்கிறான், God is all powerful. God is all powerful. தேவனே சர்வ வல்லமை உள்ளவர். தேவனே சர்வ வல்லமை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனே சர்வ வல்லமை உடையவர். சத்தமா சொல்லுங்க, தேவனே சர்வ வல்லமை உடையவர். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கவனிங்க, இந்த கோலை கொண்டு மோசேயின் மூலமாக தேவன் அநேக அடையாளங்களை பார்வோனுடைய அரண்மனையில் தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். நல்லதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கவனிங்க, இந்த கோலை கொண்டு தேவன் மோசேயின் மூலமாக என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு சில அடையாளங்களை அவர் எகிப்து தேசத்தில் செய்கிறதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு யாத்திராகமம் 17வது 7வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அதில் 17, 18 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீரின் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமல் ஆரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. சரி, லெட்ஸ் கிளாரிஃபை ஒன் திங். இங்கே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடலாம். இப்போ மோசேயினுடைய கையிலையும் ஒரு கோல் இருந்தது. ஆனால் நீங்கள் வேதத்தில் இந்த 10 வாதைகள் புறப்பட்டு வந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் படிக்கும் பொழுது ஆரோனும் தன்னுடைய கையில் இருந்த கோலை பயன்படுத்தினான் என்று நம் வேத வசனங்களில் வாசிக்க முடியும். அப்போது மோசேயினுடைய கையில் இருந்த கோலும் ஆரோனுடைய கையில் இருந்த கோலும் ரெண்டும் ஒரே கோலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 விதமான கருத்து வேறுபாடு வேத அறிஞர்கள் மத்தியில் நிலவுகிறது. முதல் கூட்டத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோசேயினுடைய கோலை தான் ஆரோனும் பயன்படுத்தினான், அது ஒரே கோல் தான் மோசே பயன்படுத்தினான், சில வேளைகளில் ஆரோன் அந்த கோலை தேவைப்படும் போது பயன்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில வேத அறிஞர்கள் 2வது கோணத்தில் இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை மோசேயினுடைய கையில் ஒரு கோல் இருந்தது போல ஆரோனுடைய கையில் தனியாக தேவன் ஒரு கோலை என்ன பண்ணியிருந்தாருன்னா கொடுத்திருந்தார். அப்போ 2 பேருக்குமே 2 கோல்கள் தனித்தனியாக இருந்தது என்று நம்ம வேதத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாசிக்கிறோன்னு சொல்லி அதை வகையறுக்கிறாங்க. சரி, இப்போ எது எப்படியோ ஒரே கோலை இவர்கள் 2 பேரும் பயன்படுத்தினாங்களோ அல்லது 2 பேரிடத்துல வெவ்வேறு கோல்கள் இருந்ததோ அது விஷயம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா.
ஏனென்றால் நம்ம வித்தியாசமான வியாக்கியானங்களையோ அல்லது விளக்க உரைகளையோ நம்ம படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட நமக்கு வியூஸ் நமக்கு கிடைப்பது உண்டு. தட் டசன்ட் மேட்டர். மோசையினிடத்தில் இருந்த கோலை ஆரோன் பயன்படுத்தி இருந்தாலும் சரி, அல்லது ஆரோனுடைய கையில் இருந்த கோல் வேற, மோசையினுடைய கையில் இருந்த கோல் வேற வேற என்று 2 கோல்களாக இருந்திருந்தாலும் சரி, தேவன் அந்த கோலின் மூலமாக என்ன வெளிப்படுத்த வருகிறார் என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இப்போ கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும் பொழுது 14வது வசனத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்று என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையில் பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நாரிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்க கூடாமற் ஆரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயினிடத்தில் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். என்ன செய்தி அப்படின்னா, மோசே, உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த கோலை கொண்டு இந்த எகிப்து தேசத்தின் நைல் நதி, மிக முக்கியமான ஒரு நதி, ஜனங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான நதி அதுதான். அந்த நதியிலிருந்து போகிற தண்ணியை தான் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே வேளையில் எகிப்தினுடைய பிஸ்னஸ் நீங்கள் எதை சார்ந்திருக்கு, எக்கனாமிக் எதை சார்ந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நைல் நதியை சார்ந்திருக்கு. மிக முக்கியமான ஒரு நதி, சரிங்களா? இப்போ அந்த நதியினிடத்தில் போய் மோசே நின்று பார்வோனிடத்தில் சொல்லுகிறான், தேவன் எங்களை விடுவிக்கும்படி உன்னிடத்தில் சொல்லியும் இம்மட்டும் நீ விடுவிக்காமல் போயிருக்கிறபடினால இப்போ தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த கோலினால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த நைல் நதியை அடிக்கும் பொழுது இது இரத்தமாய் மாறி உங்களுடைய தேசத்தில் நீங்கள் தண்ணீர் இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட போறீங்க. ஆமென் என்று மோசே சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த காரியம் நடக்கும் பொழுது நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்படி ஒரு காரியம் நடக்கும் பொழுது நீ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன காரியம்னா, பார்வோன், நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரே கர்த்தர், அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அதே போல நடந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் இதே அற்புதத்தை வேற எங்கெல்லாம் தண்ணிகள் இருக்கிறதோ அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஊற்றுகளில் தோண்டி அதே அற்புதங்களை இந்த எகிப்தின் மந்திரவாதிகளும் செய்தாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனால் 20வது வசனத்தில் 22வது வசனத்தில் எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். அப்போ எகிப்தின் மந்திரவாதிகளாலேயும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்ய முடிந்தது. கவனிங்க, இங்க விஷயம் என்னன்னா, அதே அற்புதத்தை, அதே விஷயத்தை தங்களுடைய மந்திரத்தினால எகிப்தின் மந்திரவாதிகள் செய்வது பெரிய விஷயம் அல்ல. இரத்தமாய் மாறின அந்த தண்ணீரை மறுபடியும் தண்ணீராய் மாற்றி இருந்தால் அதுதான் வல்லமை. விளங்குச்சா? விளங்குனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசே நைல் நதியை தண்ணீராய் இருந்த அந்த நைல் நதியை இரத்தமாக மாற்றினது போல எகிப்தின் மந்திரவாதிகள் இரத்தமாய் மாறின தண்ணீரை மறுபடியும் இரத்தமாய் மாறின அந்த தண்ணீரை மறுபடியும் இவங்க தண்ணீராய் மாற்றி இருப்பார்களானால் அது கர்த்தருக்கு மேலான ஒரு வல்லமையாக இருந்திருக்கும். ஆனால் இவங்களால என்ன பண்ண முடியல, ரத்தமாக மாறின தண்ணியை இவங்களால மறுபடியும் தண்ணியாக மாற்ற முடியல. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பிலேயாம் பாலாக் ராஜாவுடைய வார்த்தைக்கு இணங்கி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வரும் பொழுது அவன் சபிக்க வருகிறான். அவன் சபிக்க வந்து ஜனங்களை சபிக்காமல் ஆசீர்வதிக்கிறான். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது பாலாக் அவனிடத்தில், உன்னை எதுக்காக நான் அழைச்சேன், சபிக்க அழைச்சா நீ ஆஸ்வதிக்கிறையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பிலேயாம் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிக்கலாம். என்னாகமம் 23வது அதிகாரத்தின் 20வது வசனம் என்னன்னா, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆஸ்வதிக்கிறவர்,
அதை நான் திருப்பக்கூடாது. ஆமென். என்ன சொல்றான் இந்த பிலேயாம், என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஆசீர்வதிக்க தான் தேவன் எனக்கு கட்டளை கொடுத்தார், நீ என்னை சபிக்க அழைச்ச, நீ என்ன பண்ண, ஆஸ்வதிக்கப்பட்ட ஜனங்களை சபிக்க அழைச்ச. ஆனா தேவன், நான் சபிக்க தான் வந்தேன், ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா என் வாயில சாபம் வராதபடிக்கு அதை ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. இப்ப தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினதை ஒரு மனிதனாலையும் திருப்பக்கூடாது, திருப்ப முடியாது. அல்லேலூயா. சொல்றது யாரு? பிலேயாம். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அதை எந்த மனுஷனாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போ எகிப்தின் மந்திரவாதிகள் they duplicate the miracle but they could not able to reverse the miracle. அப்படின்னா தண்ணீரை ரத்தமாய் அவர்களாலையும் மாற்ற முடிந்தது, ஆனால் ரத்தமாய் மாறின தண்ணீரை மறுபடியும் தண்ணியா மாற்ற முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எகிப்தின் மந்திரவாதிகளும் ஒரு குறிப்பிட்ட வாதைகள் வந்த வரைக்கும் எகிப்தின் மந்திரவாதிகளும் அதே போல அற்புதங்களை செய்தாங்க. ஆரோன் தன்னுடைய கோலை கீழே போட்ட உடனே அது சர்வமாய் மாறிற்று. எகிப்தின் மந்திரவாதிகளும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார்கள். ஆரோன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆரோனுடைய கோல் எப்படி சர்ப்பமாய் மாறிற்றோ அதே போல எகிப்தின் மந்திரவாதிகளுடைய கோலும் சொல்லுங்க சர்ப்பமா மாறிச்சு. எப்படி மோசேயும் ஆரோனும் இணைந்து எகிப்தின் நைல் நதியின் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார்களோ அதே போல எகிப்தின் மந்திரவாதிகளாலையும் மற்ற இடங்களில் ஊற்றுகளை தோன்றி அதை ரத்தமாய் மாற்ற முடிந்தது. ஆனால் இவர்களால் என்ன பண்ண முடியலன்னா ரிவர்ஸ் பண்ண முடியல. மோசேயும் ஆரோனும் பண்ண விஷயத்தை இவங்களால மாற்றி அமைக்க முடியல. என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தடவையும் பார்வோன் மோசேயின் இடத்துலையும் ஆரோன் இடத்துலையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் போதும். ஒரு 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 கட்டம் வரைக்கும் இதை டூப்ளிகேட் பண்ணிட்டே வந்தாங்க மந்திரவாதிங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தேவன் செய்கிற இந்த அற்புதத்தை அவர்களால் செய்ய முடியல. உதாரணத்துக்கு நீங்கள் யாத்திராகமம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்களானால், யாத்திராகமம் 9வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால், வேகமாயிடுங்க, 23வது வசனத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கல்மழையை வர வைக்கிறார். வானத்திற்கு நேராக நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார், அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. தரையின் மேல் அக்கினி எப்படிங்க, நெருப்பு குழம்பு ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேகமா ஓடிச்சான். வாசிங்க. கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார், கல்மழையும் கல்மழையோட கலந்த அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேச குடியேற பெற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. அல்லேலூயா. இதை என்ன பண்ண முடியல, இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை மோசே வானத்துக்கு நேராக தேவனுடைய கோலை உயர்த்தின போது வானத்திலிருந்து தேவன் அக்கினியையும் கல்மழையும் வர பண்றாரு. நீங்க பாருங்க, அந்த நெருப்பு அக்கினி அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஓடிச்சான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை எகிப்தின் மந்திரவாதிகளால் செய்ய முடிந்ததான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்ய முடியல. இப்போ பார்வோன் என்ன சொல்றான், 27வது வசனத்தில், அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். இதே போலதான் அடுத்த ஒவ்வொரு அற்புதமும். தேவன் வெட்டு கிளிகளை அனுப்பினார், மந்திரவாதிகளால் செய்ய முடியல, ரிவர்ஸ் பண்ண முடியல. கல்மழை வந்தது, அதை நிறுத்த முடியல. தேவன் வெட்டுக்கிளிகளை அனுப்பினார், மந்திரவாதிகளால் அதே போல ஒரு அற்புதத்தை செய்யவும் முடியல, வந்த அந்த வாதையை நிறுத்தவும் முடியல. மோசேயினிடத்துல போய் மன்றாடுகிறான் பார்வோன், மோசே தேவனிடத்துல ஜெபிக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. எகிப்தியருக்கு இவங்களை விடுதலை பண்ணி அனுப்பிட்டாலுமே எகிப்தியருக்கு தெரியும் நல்லாவே, நம்ம இவங்களை விட்டுட்டா இந்த மாதிரி ஒரு அடிமைகள் நமக்கு திரும்ப கிடைக்க மாட்டாங்க, ஆகவே மறுபடியும் போய் இவங்களை பிடிச்சிட்டு வரலாம்னு சொல்லி பார்வோனுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு சேனையா போகும் பொழுது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, எப்படியும் அவனுங்க செங்கடலை தாண்ட முடியாது, எப்படியும் அவங்க செங்கடலை தாண்ட முடியாது.
அந்த இடத்துல போனோடனே கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு, உன் கையில் இருக்கிற அந்த கோலை, அங்க ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை என்ன பண்ணுனா உயர்த்தி செங்கடலுக்கு நேராக நீட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் ரெண்டாய் பிளக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த அற்புதங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம கேட்கும் பொழுது, இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்லாம் யோசிக்க தோணும் இல்லையா? ஆமேன். அப்படியா யோசிக்க தோணுதா இல்லையா? இல்லைன்னு சொல்றவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்ப கவனிங்க, இந்த மோசே தேவனுடைய கோலை வைத்து இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த கோல் எதை வெளிப்படுத்துகிறது? மோசேனுடைய கையில் இருக்கிற கோலை பார்வோன் பார்க்கும் பொழுது, பார்வோனுடைய மந்திரவாதிகள் பார்க்கும் பொழுது, பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மந்திரிகளும் பார்க்கும் பொழுது, அல்லது இஸ்ரவேலின் ஜனங்கள் பார்க்கும் பொழுது, மோசே தன்னுடைய கையில் ஒரு கோலை பிடிச்சிட்டு நிற்கிறாரு, அல்லது நடக்கும்போது அந்த கோலை பிடிச்சி நடக்கிறாரு. அந்த கோலை பார்க்கும் பொழுதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு காரியம், ஒரு பயம் என்னன்னா, ஆஹா, மோசேனுடைய கையில் இருக்கிற கோல் அது யாருடைய கோல் என்றால் தேவனுடைய கோல். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வானத்திலிருந்து கல்மலையை பெய்ய வச்சார்னா யாராலையும் நிறுத்த முடியாது. அவர் வெட்டுக்கிளிகளை அனுப்பினாரானால் யாராலையும் நிறுத்த முடியாது. அவர் செங்கடலை பிளந்தாரானால் தன்னுடைய ஜனங்களை அதில் நடத்துவார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாய் மோசேயினுடைய கையில் இருந்த கோல் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் மோசேயின் கையில் இருந்த கோல் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வல்லமைகளுக்கும் எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரமுடையவர் தேவன்தான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பார்வோனாக இருந்தாலும் சரி, நேபுகாத்நேசர் ராஜாவாக இருந்தாலும் சரி, அல்ல யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மேலான அதிகாரம் உடையவராய் என் தேவன் சரித்திரத்தில் வெளிப்பட்டார். அவர் இன்றைக்கும் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்படுகிறார். உங்களுடைய குடும்பத்திலையும் வெளிப்படுவார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலையும் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்படுவார். நீங்கள் வசிக்கிற பகுதியிலையும் அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் வெளிப்பட்டு உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஜனங்கள் பார்க்கும்படியான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. So he is more powerful than our enemies. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மனிதர்களுக்கும் மேலான அதிகாரம் உடையவர் கர்த்தர். ஆமென். நல்லதான் சொல்லுங்களேன். He is all powerful. He is more powerful than our enemies and the people, those who work against us. நமக்கு விரோதமாய் பேசுகிற, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உடையவர் அவர். Hallelujah. He is more powerful than all our needs. நம்முடைய எல்லா தேவையை காட்டிலும் பெரியவர் அவர். நம்முடைய எல்லா தேவை, நமக்கு எனக்கு பெரிய தேவை இருக்குங்க, உங்க தேவையை காட்டிலும் பெரியவர் அவர். ஆமென். உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு அவர் ஒன்றும் வல்லமை இல்லாத தேவன் கிடையாதுங்க. உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அவர் ஒரு இன்எஃபிஷியண்டான காடு கிடையாது. உங்களுடைய கணவனால் போகலாம், முடியாமல் போகலாம், மனைவியால் முடியாமல் போகலாம், பெற்றோரால் முடியாமல் போகலாம், மாமனார் மாமியாரால் முடியாமல் போகலாம், கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள் முடியாமல் போகலாம். they could be incapable, inefficient, அவங்களால முடியாமல் போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை உடையவர் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. is more powerful than all our disease. நமக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறார். is more powerful than all our situations. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுதே சொன்னார், என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா.
ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் இப்படியாய் அழைத்தார். 17வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்பட்டாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 99 வயது வரைக்கும் நீ பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் ஆபிரகாம். 99 வயது வரைக்கும் நீ பிள்ளையற்ற ஒரு மனுஷனாக இருக்கலாம். உன்னுடைய மனைவி பிள்ளை பெற கூடாத ஒரு ஸ்திரியாக இருக்கலாம். ஆனால் நான் சர்வ வல்லமை உள்ளவர். யூ மே பி எ இன்எஃபிஷியன்ட் பர்சன். நீ ஒரு பலவீனனாக இருக்கலாம். நீ உன்னுடைய உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக பொருளாதார ரீதியாக பலனற்று போன ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஆனால் நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் போது சொல்றார், 99 வயதாடிச்சு உனக்கு, உன் சரீரத்தில் பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் உனக்குள்ள இல்லை. பிள்ளையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பலன் உன்னுடைய மனைவிக்குள்ள இல்லை. ஆனா நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்று கர்த்தர் வெளிப்படுகிறார். அப்படின்னா நீ இன்னெஃபிஷியண்டாக இருக்கலாம். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நீங்கள் பலவீனராக இருக்கலாம், நீங்கள் இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் இன்கேப்பபிளாக இருக்கலாம், உங்களால் முடியல, உங்களால் முடியாமல் கூட போகலாம். ஆனால் உங்களை அழைத்த கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை நடத்துவார். எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரமுடையவர் அவர். அவர் கேட்டார், தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த காட், ஃபார் த லார்ட், இஸ் எனிதிங் டூ ஹார்ட். டூ TOO 2 அந்த 2 இஸ் எனிதிங் டூ ஹார்ட். அப்படின்னா ஆண்டவரால் செய்ய முடியாத ரொம்ப கஷ்டமான காரியம் ஏதாவது நினைக்கிறியா? உனக்கு பிள்ளை இல்லை பிறக்கும் நான் சொல்கிறேன், ஆனால் நீ அதை அப்படி நினைக்கிறியா? ரொம்ப கஷ்டம் நினைக்கிறியா? நீ கேள்வி கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, ஒரு உற்பவ காலகட்டத்தில் நான் வருவேன், நீ ஒரு குமாரனை பெற்றிருப்பாய். ஏனென்றால் நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். உன் சரீரம் வீக்குதாம்மா, நீ வீக்கு தான் ஐயா, நீங்கள் வீக்கு தான், நீங்கள் இருக்கவங்கெல்லாம் வீக்கு தான், இன்எஃபிஷியன்ட் தான், இன்கேப்பபிள் தான், அன்வர்த்தி தான், தகுதி இல்லாதவங்க தான், கிருபை இல்லாதவங்க தான், ஒர்த்து இல்லை தான் நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா. ஆனால் நம்மளை அழைச்ச கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அதனால தான் யோபு சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யூ கேன் டூ எவ்ரி திங். நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் ஆண்டவரே, வல்லமை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தாராம். சர்வ வல்லமர் சொன்னார் பார்த்தீங்களா கர்த்தர், அந்த வார்த்தை ஆபிரகாம் விசுவாசித்தாராம். வாசிங்க ரோமர் 4வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால். வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்களா? ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. ஆமென். நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் வேணான்னு சொல்லிடுவார் போல நீங்க சொன்ன. ஆமென். அப்படி இருக்கு, நல்லா தான் சொல்லலாமே. ஆமென். இங்க வாசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை ரவுண்ட் பண்ணுங்க, வல்லவராய் இருக்கிறார். என்ன வல்லவராய் இருக்கிறார்? தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்னன்னா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாய் இரு, உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மகனை கொடுப்பேன், உன்னுடைய ஜாதியை பெரிய ஜனமாய் மாற்றுவேன், உன்னுடைய ஜனத்தை பெரிய ஜனமாய் மாற்றுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலத்தனியாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர் வல்லமை உள்ளவர். நான் பலனற்றவன், எனக்குள்ள பலன் இல்லை, நான் பலவீனன். ஆனால் என்னை அழைத்த தேவன், எனக்கு வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு கொடுத்ததை, என்னை அழைத்த அழைப்பை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்பதை இந்த ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பினான். இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், உங்களை அழைத்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். என்னை அழைத்த தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்ற, எனக்கு கொடுத்த தரிசனங்களையும் வாக்குகளையும் நிறைவேற்ற
வல்லமை உள்ளவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி நீங்கள் ஓடுவீர்களானால் அவருடைய சர்வ வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் பார்க்க கர்த்தர் உங்களுக்கு தயவு காட்டுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லா தான் சொல்லுங்களேன். அதனால தான் நான் கடந்த வாரத்தில் நினைக்கிறேன் ஒரு வசனம் காண்பித்து கொடுத்தேன். எபேசியர் 3:20 நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு. அப்போ கவனிங்க, நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. எப்படிப்பட்ட வல்லமைன்னா நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நடத்துகிறார்ல, சில வேலைகளில் நடத்திருக்காரா இல்லையா, இனிமேலும் நடத்துவார். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம யோசிப்போம், ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாதே, என்னால் முடியலையே, என்னால் முடியாதே, ஆனால் இதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறாரு. அப்படி அது என்னன்னா, நம்ம இன்னெஃபிஷியன்ட்டு, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயத்தை அவர் சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது மோசையினுடைய கையில் இருக்கிற கோல் இன்னைக்கு நமக்கு சொல்ல வருகிற சத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய கோல் நமக்கு சொல்ல வருகிற சத்தியம் என்ன? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். மோசே எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் இந்த கோலை தன்னுடைய கையில் வைத்திருந்தான். இந்த கோல் மோசையினுடைய கையில் இருக்கிற வரைக்கும் மோசேக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், என்னோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன். அந்த கோலை பார்க்கும்போதெல்லாம் மோசே நினைப்பான், கர்த்தாவே நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. தூங்கி எழுந்து அந்த கோலை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் மோசே என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைப்பான், என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன், ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட. கோலில் வல்லமை இல்லை. எதில் வல்லமை இல்லை? கோல் தேவனுடைய வல்லமைக்கு அடையாளம் தானே தவிர கோல் வல்லமையுடையது இல்லை. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தில் கீழ்ப்படிதல்ல அந்த கோலை மோசே பயன்படுத்தும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். அந்த கோலில் வல்லமை இல்லை, வல்லமை தேவனுடையது. ஆமென். மோசேனுடைய கீழ்ப்படிதல், மோசேனுடைய விசுவாசம், அந்த கோலை அவன் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்பொழுது மேலே தூக்குனா மேலே தூக்கணும், அடினா அடிக்கணும். அவன் நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுதான் கீழ்ப்படிதல் நான் சொன்னேன், அதுதான் விசுவாசம் நான் சொன்னேன். அடித்தா தண்ணி வரும். ரவி தீமில் ஜனங்க தண்ணி வேணும்னு புலம்பும் பொழுது கோல் எடுத்து ஒரு அடி கண்மலைய தண்ணி வந்தது. செங்கடல்ல வரும் பொழுது இல்லை, ஒரு சில இடங்களில் அந்த வானத்தில் நம்ம பார்த்தோம், கல்மலை பெய்ய சொல்லும் பொழுது என்ன பண்ணோம்னா அந்த கோலை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடி. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் இந்த கோல் மோசையினுடைய கையில் இருக்க மோசைக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அதை பார்க்கும்போதெல்லாம் மோசே கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னா, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய் என்னோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில் நமக்கு கிடைக்கிற ஒரு சத்தியம் என்னன்னா, மோசையினுடைய கோல் நமக்கு சொல்கிற ஒரு சத்தியம் என்னன்னா, தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. But God is an all powerful God. He is with us. சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருந்தது? முதல்ல இந்த கோல் இது எதற்கு அடையாளமாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள தன்மைக்கு அடையாளமாக இருந்தது. தேவனே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதற்கு அடையாளமாக இருந்தது. ரெண்டாவது, இந்த கோல் வேலிடேட்ஸ் மோசஸ் மிஷன் ஆர் மினிஸ்ட்ரி. அப்படின்னா மோசேயின் அதிகாரத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு அடையாளமாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் இப்படி சொல்கிறேன், கர்த்தர் நம்மை நிரூபிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சொல்லுங்க நிரூபிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. God validates us. God validates us. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. சொல்ல மாட்டீங்களே, நல்லா ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு வசனம் வாசிக்கலாமா?
மறுபடியும் அதே யாத்திராகமம் 17வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேலின் மூப்பரை சிலரை உன்னோடு கூட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை, அந்த வார்த்தை கவனிங்க, உன் கோலை உன் கையில பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஆமென். 4:20 என்ன வாசம்? அது தேவனுடைய கோல். 4:20 அது தேவனுடைய கோல். இங்க கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, மறுபடியும் உன் கோலை பிடித்து கொண்டு உன் கையில என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டா, உன் கோலை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுனா நட அப்படின்னு சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் 6வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாமா? அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாய் கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கோலை எடுத்துக்கிட்டு உன் கையில பிடிச்சு கொண்டு போ. இப்போ என்ன பண்ணா, கண்மலைக்கு முன்னாடி நின்று அந்த கண்மலையை நோக்கி அடி. எதில் அடிக்கணும்? உன்னுடைய கோல் அடி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, கண்மலையின் மேலே இருக்கிற நான் தண்ணியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இப்போ மோசே அதே போல செய்கிறார். செஞ்ச உடனே தண்ணி வருது. அதற்கு முன்பதாக நடந்த ஒரு அற்புதம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பதாகவே நடந்த ஒரு அற்புதம் வாசிக்கலாமா? 14வது அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா வேகமாக எடுத்து வாசிங்க. சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வேகமாக எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 14:16. அந்த கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ உன் கோலை நீட்டி. யாருடைய கோலை நீட்டி? உன் கோலை ஓங்கி நடந்து போவார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதற்கு முன்பதாக இந்த மாதிரி இன்னும் ஒரு சில வசனங்களை காட்டணும்னா காட்டலாம், நேரம் இல்லை. ஆகவே இந்த 2 உதாரணங்கள் போதும். கர்த்தர் செங்கடலை பிளக்கும் போது சொல்றாரு, உன்னுடைய கோலை பயன்படுத்து. கண்மலையின் இடத்திலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கோலை என்ன பண்ணு? பயன்படுத்து. என்னுடைய கோல்னு சொல்ல கர்த்தர், உன்னுடைய கோலை பயன்படுத்து. ஆமென். அது தேவனுடைய வேலைக்காக செய்யப்படுகிற ஒரு கோலா இருக்கிறதுனால தேவனுடைய கோல். ஆனால் அது யாருடைய கோலும் கூட? மோசேயினுடைய கோலும் கூட. கவனிங்க, இன் ஏன்ஷியன்ட் இஸ்ரேல், பழைய கால இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் கோல் என்பது எதற்கு அடையாளமாக இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகாரத்துக்கு அடையாளமாக இருந்தது. ஒரு மனிதன் அதிகாரத்தில் உடையவனாக இருப்பானால் அவன் கையில் கோல் இருக்கும். ஒரு தலைவன் தன்னுடைய கையில் கோல் வைத்திருப்பான். அந்த கோல், உதாரணத்துக்கு ராஜாவினிடத்துல செங்கோல் இருக்கும், ஒரு மெய்ப்பனிடத்தில் மெய்ப்பனின் கோல் இருக்கும். அதுபோல ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய நீதிபதியாக, நியாயாதிபதியாக, ராஜாவாக அல்லது வேற ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்களிடத்துல ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் இருந்தால் நான் தலைவன் என்ற அர்த்தம். நான் தலைவன் என்பதற்கு ஒரு அடையாளம். இப்போ கவனிங்க, மோசேயினுடைய கையில் கோல் இருக்கு. அது தலைவனுக்குரிய கோல் கிடையாது, அது மேய்ப்பனுக்குரிய கோல். அது யாருக்குரிய கோல்? மீதியான் தேசத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது வச்சுட்டு இருந்த கோலை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே கொண்டு வா, அந்த கோலை வைத்தே நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னோன்னா அந்த கோலையை கொண்டு வந்துட்டார். சரியா? இப்போ மோசேயின் கையில் ஒரு கோல் இருக்குது. இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோசே அதிகாரம் உடையவன் என்பதற்கு அடையாளம். மோசே தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறவன் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற தலைவன் என்பதற்கு அடையாளம். இந்த அடையாளத்தை கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்துகிறாரு, எப்படி ஊர்ஜிதப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, மோசேயினுடைய கோலை உயர்த்தும் பொழுதுதான் செங்கடல் பிளக்குது. அல்லேலூயா. இதே இஸ்ரவேலில் மற்ற கோத்திர தலைவர்களும் பிதாக்களும் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களுடைய கோலையெல்லாம் கொண்டு வந்து நீட்டுங்க பிளக்கும்னு சொல்லலை. மோசேயினுடைய கோலை நீட்டினாதான் அங்கே செங்கடல் பிளக்கும். மோசேயினுடைய கோலால கண்மலையை அடிச்சாதான் கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா,
இந்த ஜனங்கள் சில வேளைகளில் மோசேயை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், ஏன் மோசே கூட தான் கர்த்தர் பேசுவாரா? எங்கள் கூட எல்லாம் பேச மாட்டாரா? ஏன்னா மோசே தான் எங்களுக்கு தலைவனாக இருக்கணுமா, மோசே தான் தீர்க்கதரிசியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் கலகம்லாம் பண்ணக்கூடிய ஜனங்க. அவருக்கு நல்லாவே தெரியும் இவங்க இப்படி தான் கலகம் பண்ணுவோம், போகிற வழியெல்லாம் இப்படி தான் கலகம் பண்ணுவாங்க. ஏன் மோசே தான் தலைவனாக இருக்கணுமா, நானும் தலைவனாக மாறணும்னு ஒருத்தன் எழும்புவான். ஏன் ஆரோன் தான் ஆசாரியனாக இருக்கணுமா, நானும் ஆசாரியனாக மாறணும், நானும் லேவி கோத்திரம் தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் எழும்புவான். இந்த மாதிரி கதையெல்லாம் வரும். ஆனாலும் கூட மோசே, நீ கவலைப்படாத, உன்னுடைய கையில் இருக்கிற கோல் நான் உன்னை உறுதிப்படுத்துவதற்கும் ஊர்ஜிதப்படுத்துவதற்கும் அடையாளமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசே ஒவ்வொரு முறையும் இந்த கோலை பயன்படுத்தி வாதையை வர வைக்கும் பொழுதோ, அல்லது இந்த கோலை பயன்படுத்தி கண்மலையிலிருந்து தண்ணியை வர வைக்கும் பொழுதோ, அல்லது இந்த கோலை பயன்படுத்தி செங்கடலை பிளக்கும் பொழுதோ, அது எதை காட்டுகிறது? மோசேதான் தேவனால நியமிக்கப்பட்ட ஒரு ஊழியன். அல்லேலூயா. மோசேதான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியன். ஜனங்களை விடுவித்து நடத்தும்படியாக, இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட தாசன் மோசே. அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய பட்சத்தில் தேவனுடைய அற்புதங்களை செய்து தேவனை வெளிப்படுத்த தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஊழியன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனிதன் மோசே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோசேயை கர்த்தர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயை யார் நிரூபிக்கிறது? கர்த்தர் நிரூபிக்கிறாருங்க. மோசே தன்னை என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தடவையும் ஜனங்க மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது, நான் தாயா உங்கள் பாஸ்டரு, நான் தாயா உங்கள் ஊழியக்காரன், கர்த்தர் என்ன தாயா தெரிஞ்சு போய் அவர் அதை பண்ணலை. மோசே ஒவ்வொரு தடவையும் காட் டைரக்ட் பண்ணும்போது அதை அப்படியே செய்கிறாரு. மோசேனுடைய கையில் இருக்கிற கோல் எதற்கு அடையாளம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோசே தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், மோசே தான் தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனுஷன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜனங்க அந்த கோலை பார்க்கும் பொழுது இவன் தான் என் தலைவன். இப்போ ஜனங்க அந்த கோலை பார்க்கும் பொழுது தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதையும் புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது எதையும் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோசே தலைவன் என்பதற்கு அடையாளம் இந்த கோல். மோசேனுடைய கையில் இருக்கிற அந்த கோல் எதுக்கு அடையாளம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவன் மோசே தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் மோசேயை பயன்படுத்துகிறார். He is the prophet, he is the leader. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த கோல் நமக்கு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை நிரூபிப்பார். ஆமென். கர்த்தர் நம்மை, சொல்லுங்க, நம்ம யார் அப்படின்றத ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நம்மை நிரூபிப்பார். நல்லதா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. நம்ம போய் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு நான் யார், என்னுடைய திறமை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம புரியாத மனிதர்களிடத்தில் போய் பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சில இடங்களில் போய் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. நான் சொல்கிறேன், அதையெல்லாம் ஒன்றும் விரும்பாதீங்க. நீங்கள் பாட்டுக்கிட்டு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. உங்கள் வீட்டிலையோ அல்லது உங்கள் வேலை ஸ்தலங்கள்லையோ, நீங்கள் வசிக்கிற பகுதியிலையோ, நீங்கள் செய்கிற ஊழியங்களையோ நீங்கள் யார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நிரூபிப்பார். கர்த்தர் நிரூபிப்பார். என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஓடி நான் யார் அப்படின்றத நிரூபிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நான் அதை செய்யவும் மாட்டேன் ஒரு நாளும். ஆமென். நான் அதையே தான் சொல்கிறேன் இந்த சபை மக்களுக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற பகுதியில் உங்களுடைய ஸ்டஃப் என்னன்னு சொல்லி நீங்கள் நிரூபிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கலாங்க. நம்ம நிரூபிக்கிறதுலாம் ரெண்டாவது. கர்த்தர் நம்மை நிரூபிப்பார். அவர் நம்ம நிரூபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மை நிரூபிக்க ஆரம்பித்தாரானால், நமக்கு விரோதமாய் கோரா எழும்பினாலும் சரி, அல்லது தாத்தான் எழும்பினாலும் சரி, அல்லது அபிராம் எழும்பி கலகம் ஏற்படுத்தினாலும் சரி, கர்த்தர் நம்மை நிரூபிப்பார். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுமே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் நின்ற போதும் கூட, மோசேயினுடைய பட்சத்தில், ஆரோனுடைய பட்சத்தில் ரொம்ப சொற்பமான ஜனங்கள் நின்ற போதும் கூட, கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நிரூபித்தார். காட் வேலிடேட்ஸ். கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நிரூபிப்பார். நிறைய பேருக்கு குடும்பத்திலே ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு சொல்லுங்க,
நிறைய பேருக்கு குடும்பத்திலேயே அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. நம்முடைய பலன் என்ன, நம்முடைய எவ்வளோ நம்ம உழைக்கிறோம், எவ்வளோ நம்ம பிரயாசப்படுறோம், எவ்வளோ நம்ம கஷ்டப்படுகிறோம் அப்படின்ற அங்கீகாரத்தை நம்முடைய குடும்பமே சில வேளைகளில் நமக்கு கொடுக்கறது இல்லை. ரொம்ப அற்பமாக எண்ணிட்டு போயிடுறாங்க நம்முடைய குடும்பத்தாரே. இதே போல தான் வேதத்தில் ஒருத்தனை அவங்களுடைய குடும்பத்தாரே ரொம்ப அற்பமாக எண்ணாங்க. 2 பேர். ஒன்று யோசேப்பு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனுக்கு தேவன் தரிசனங்களை கொடுத்த பொழுது அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தாயும் தகப்பனும் கூட அவனை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏண்டா எங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் உனக்கு வணங்கி நிற்குமா? அப்படின்னா நாங்கள்லாம் உன்னை சார்ந்து இருக்கணுமா, உன்னை வணங்கி இருப்போமா? அவங்க அப்பா அம்மாவும் கூட ஒரு கட்டத்தில் சூரியனும் சந்திரனும் அங்கன்னா அரிக்கட்டு, இப்போ நீ எங்ககிட்டே வந்துட்டியா? அவன் மீது இருக்கிற தரிசனம், தேவன் அவனை அழைத்த அழைப்பு அவங்களால புரிஞ்சிக்க முடியல. நிறைய நேரத்தில் நம்முடைய குடும்பத்தாரே நம்ம மேலே இருக்கிற அழைப்பு அவங்களுக்கு புரியாமல் போகலாம். நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற அபிஷேகம், தேவன் நம்மை அழைத்த நோக்கம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், வாக்குத்தத்தமும் பாதையும் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நான் சொல்லுவேன், நீங்கள் புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. காட் வேலிடேட்ஸ் யூ. கர்த்தர் உங்களை நிரூபிப்பார். நேரம் வரும்பொழுது நிரூபிப்பார். ஒரு நேரம் வந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சகோதரர்களும் வந்து யோசேப்பினிடத்தில் அரிக்கட்டுகள் எப்படி அது சாய்ந்து யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கி நின்றதோ, அதே போல யோசேப்பினுடைய காலில் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ஒரு நாள் விழுந்தது. அல்லேலூயா. நம்ம நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் நிரூபிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள். அன்னைக்கு யாக்கோபே, ஏண்டா சூரியனும் நானும் உங்கள் அம்மாவே உன்னை சார்ந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்ட யாக்கோபே இப்போ யோசேப்பினுடைய அடைக்கலத்தில் தான் எகிப்தில் வந்து தஞ்சம் புகுந்து கொள்கிறான். பஞ்சத்தில் இருக்கிற யாக்கோபுக்கு யாருடைய பேர் சொன்னால் அங்கே ஆதரவு கிடைக்குதுன்னா, யோசேப்பினுடைய அப்பான்னு சொல்லி தான். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பினுடைய அப்பான்னு சொல்லி தான் எகிப்துக்குள்ள யாக்கோபாலே வர முடியும். இல்லைன்னா இன்ட்ரூடர். அவனை என்னவா பார்ப்பாங்கன்னா இன்ட்ரூடராக பார்ப்பாங்க. இல்லை ஏதோ வியாபாரத்துக்காக வந்தவன், ஏதோ பொருட்களை வாங்கி கொண்டு போக வந்த ஒரு வியாபாரி. ஆனால் இவ்வளவு மரியாதை யாக்கோபுக்கு எகிப்தில் கிடைச்சதுக்கான நோக்கம் என்ன? கர்த்தர் யோசேப்பை நிரூபித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள், நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், நம்முடைய உழைப்பு, நம்முடைய தியாகங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு புரியாமல் இருக்கலாம் இன்னைக்கு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நிரூபிப்பார். அன்னைக்கு ஒருத்தரும் பேச முடியாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுடைய வேலை, உங்களுடைய கடினமான உழைப்பு 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும். அதிகபட்சம் 10 மணி நேரம். ஓட்டிலாம் செஞ்சால் எத்தனை மணி நேரம் செய்வீங்க? 12 மணி நேரம். அதுக்கு மேலே செஞ்சால் நம்ம மனுஷங்க கிடையாது. ஆனால் அதுக்கு மேலேயும் சிலர்லாம் ஒர்க் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் வேலை செய்கிறாங்க? இரவு பகலமாக போய் கண் விழிச்சு, சரியான சாப்பாடு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், இங்கே இருக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க, அண்ணாங்க இருக்கிறாங்க, ஐயாங்க இருக்கிறாங்க, அங்கிள்ஸ் இருக்கிறாங்க, வாலிப தம்பிங்க இருக்கிறாங்க. அவங்க போய் வேலை செய்கிற கம்பெனிஸில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, சில இடங்களில் இங்கும் நீங்கள் வேலைக்கு போகிற சகோதரிகள் இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, வேலைக்கு போகிற தாய்கள் எல்லாம் இருக்கிறீங்க. பைக்கில் போகிறது, ஸ்கூட்டரில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, ஒரு கடினமான ஒரு நேரம். அவ்வளோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ட்ராவல் போயிட்டு வந்துட்டாவே உடம்பு பயங்கர அலுப்பாக இருக்கும். அங்கே போயிட்டு அவங்க எத்தனை மணி நேரம் நிற்கிறாங்க? சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறாங்களா? சரியான நேரத்துக்கு சாப்பிட்றாங்களா? சரியான நேரத்துக்கு அவங்க பாத்ரூம் போகிறாங்களா? சரியான நேரத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குதா? சரியான நேரத்துக்கு டீ வருதா? இதெல்லாம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. சும்மா கிடையாது. நீங்கள் வேலை செய்கிறவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப சாதாரணமாக நடத்திடக்கூடாது. பாவம், அவங்க கஷ்டப்படுறாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம். ஒருத்தவங்க 8 மணி நேரத்துக்கும் மேலே 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் தேவை இருக்குது. குடும்பத்தின் தேவைக்காக பல மணி நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க. சும்மா கிடையாது. ஆமென். பேராசையில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. பேராசையில் வேலை செய்கிறவங்க. ஆனால் ஒருத்தவங்க போய் இப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? அங்கே நம்ம வேலை செய்கிற இடத்துல
நம்மை சுற்றி இருக்கிற கொலீக்ஸ், நம்முடைய மேல் அதிகாரிகள் அல்லது நம்முடைய குடும்பத்தார், அவங்களுக்கு தெரியாது நம்முடைய வேலை பலு என்னன்னு, நம்முடைய வேலையினுடைய கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன சூழ்நிலையில் என்ன பலவீனத்தோடு நம்ம நிற்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை ப்ரூவ் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? நீங்கள் யாருன்றதை கர்த்தர் ப்ரூவ் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். நான் நம்புகிறேங்க. நான் கர்த்தர் என்ன ப்ரூவ் பண்ணுறாருங்க. ஒவ்வொரு இடத்துலும் நான் ஐ டோன்ட் வேலிடேட் மை செல்ஃப், காட் வேலிடேட்ஸ் மீ, காட் அப்ரூவ்ஸ் மீ, காட் ப்ரூவ்ஸ் மீ. தேவன் என்னை அங்கீகரிக்கிறார், தேவன் என்னை ஊர்ஜிதப்படுத்துகிறார், தேவன் என்னை உறுதிப்படுத்துகிறார், தேவன் என்னை நிரூபிக்கிறார். நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்லுவேன், நீங்கள் தேவனுடைய பட்சத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் போகிற இடமெல்லாம் தேவன் உங்களை நீங்கள் யார் என்று நிரூபிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம். கர்த்தர் நிரூபிக்கும் பொழுது, நீங்கள் யாருன்றதை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு நிரூபிக்கும் பொழுது, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நிரூபிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். பாருங்க, மேன்மையான இடத்துல உயர்த்தி வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீதை அவனுடைய குடும்பத்தாரே என்ன பண்ணலன்னா நிரூபிக்கல, ப்ரூவ் பண்ணல. சாமுவேல் இந்த குடும்பத்தில் ஒரு மனுஷனை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்ண நான் வந்திருக்கிறேன் என்று சாமுவேல் சொன்ன பொழுது தாவீதுடைய தகப்பன் மற்ற எல்லா பிள்ளைகளையும் அழைச்சான். ஆனால் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவீதை அழைக்கல. அவ்வளோதானா, எல்லா பிள்ளைங்களும் ஓவரா அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்டதுக்கப்புறம் தான், இல்லை இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், நீங்கள் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணுற அளவுக்குலாம் அவன் மேலே அழைப்போ இல்லை அபிஷேகமோ இல்லை அவன் பாத்திரவானா இருப்பானோலாம் எனக்கு தெரியாது. அதனுடைய அர்த்தம் அதுதான். அவன் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். சாமுவேல் சொல்கிறாரு, அவனை கூட்டுவா, ஆள் அனுப்பு, கூட்டுவாங்க. வந்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு சாமுவேல் இடத்துல, நான் தெரிந்து கொண்ட மனுஷன் நீ வந்தான். ஹல்லேலூயா. சாமுவேலும் முதல்ல பார்க்கும் பொழுது அப்பியரன்ஸ் பார்த்து தான் அவர் என்ன பண்ணாருன்னா எடை போட்டார், இவனா இருப்பானோன்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ வெளியே பார்க்குற, நான் உள்ளே பார்க்குறேன். அப்போ கர்த்தர் யாரை வேலிடேட் பண்ணாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரை நிரூபித்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தர் தாவீதை நிரூபித்தார். தாவீதை கர்த்தர் உறுதி செஞ்சார். தாவீது தன்னை நிரூபிக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை கர்த்தர் நிரூபித்தார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் தான் ஆரோனை தெரிந்து கொண்டார். ஆரோனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி, நாங்கள் தான் ஏன் ஆரோன் தான் ஆசாரியனாக இருக்கணுமா, ஆரோனுடைய குடும்பத்தார் தான் ஆசாரியனாக இருக்கணுமா, நாங்கள்லாம் செய்யக்கூடாதான்னு சொல்லி எழும்பின உடனே கர்த்தர் 12 கோத்திரத்தாரும் கோல்களை கொண்டு வாங்க. என்னாகமம் 17வது அதிகாரத்தின் முழுவதும் நீங்கள் படித்து பார்க்கணும் இந்த சம்பவத்துக்கு. என்னாகமம் 17, நம்பர்ஸ் சாப்டர் 17. 12 கோத்திரத்தாரும் ஒரு கோலை கொண்டு வாங்க. கொண்டு எல்லா கோலையும் மோசே கொண்டு போய் தேவ சமூகத்தில் வை, உடன்படிக்கையின் பெட்டிக்கு முன்பதாக. காலையில் யாருடைய கோல் துளிர்த்திருக்கிறதோ அவனே ஆசாரிய ஊழியத்துக்கும், அந்த குடும்பமே ஆசாரிய ஊழியத்துக்கும் தகுதியான குடும்பம். காலையில் போய் எடுக்கிறாங்க, ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. கர்த்தர் எல்லாருடைய வாயும் அடைச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் ஆசாரியனாக இருக்கணும்னு சொல்லி ஆரோன் சண்டை போடல. he don't want to prove himself and he doesn't want to prove himself. அவன் போய் தன்னை காட்டிக்கணும்னு அவன் விரும்பல. ஆண்டவர் சொன்னார், கொண்டு வா, நான் நிரூபிக்கிறேன். கர்த்தர் நிரூபித்தார் ஆரோன் யார் என்பதை, கர்த்தர் நிரூபித்தார் மோசே யார் என்பதை, கர்த்தர் நிரூபித்தார் யோசேப்பு யார் என்பதை, கர்த்தர் நிரூபித்தார் தாவீது யார் என்பதை, கர்த்தர் நிரூபிப்பார் இந்த ஜீசஸ் லவ்ஸ் மீ சபை எப்படிப்பட்ட சபை என்பதை, கர்த்தர் நிரூபிப்பார் இந்த சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை, கர்த்தர் நிரூபிப்பார் இந்த ஊழியமும் ஊழியக்காரங்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நிரூபிப்பார் நீங்கள் யார் என்பதை. God validates you. பக்கத்தில் இருக்கும் கை கொடு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நிரூபிப்பாருங்க. ஆமென். மூன்றாவது வெளிப்பாடு ரொம்ப குரூஷியலான வெளிப்பாடு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் புரியும். இது ஒரு டைப்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்பாலஜினா என்னன்னா டைப்ஸ். பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை அடையாளமாக கொண்டு புதிய ஏற்பாட்டில் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவது தான் டைப்பாலஜி, டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ஸ், இந்த டைப்பாலஜியில் எல்லாமே வரும். மனுஷங்க வருவாங்க, பண்டிகைகள் வரும், பலி வரும், ஆப்ஜெக்ட்ஸ் வரும், டைப்பாலஜி. சரியா? இப்போ மூன்றாவது குறிப்பு என்னன்னு சொல்லிக்கிட்டா டைப்பாலஜிக்கல் ஃபோர் ஷேடோவிங். இது சரியா? இந்த குறிப்பு டைப்பாலஜிக்கல் ஃபோர் ஷேடோவிங் அப்படின்னா, இப்போ இது இந்த கோல் மூன்றாவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
கவனிக்கிறீங்களா? நான் சொன்ன நல்லா அல்லேலூயா சொல்லணும். சரியா? இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் கல்வாரியின் சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கோல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கல்வாரியின் சிலுவைக்கு அடையாளமாக இருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தின் 16வது வசனம். உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி பிளந்துவிடு, வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோல் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண உடன் ஸ்டாஃப், அப்படின்னா ஒரு சாதாரண மரக்கோல், மரத்தில் செஞ்ச ஒரு கோல். சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோலை நீ மேலே தூக்கி பிடி, ஒரு அற்புதம் நான் செய்வேன். இந்த கோலை நீ ஓங்கி சமுத்திரத்துக்கு நேராக உன்னுடைய கையை நீ நீட்டுவாயானால், ஓங்கினா மேலே உயர்த்தி, உன்னுடைய கோலை உயர்த்தி சமுத்திரத்துக்கு நேராக நீ நீட்டுவாயானால், இந்த செங்கடலை நான் என்ன பண்ணுவேன்? பிளப்பேன். ஜனங்கள் வாக்கு தத்தத்தின் கானானுக்கு நேராய் போகிற வழியை நான் திறப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எப்படி சிலுவைக்கு ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் வேணாம், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்களானால், மேத்யூ சாப்டர் 27 verse number 51, 27, 50, 51 நீங்கள் வாசிக்க கேட்போம். 27, 50, 51. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா சத்தமா? ஹல்லேலூயா. இயேசுவானவர் சிலுவையில் அவர் ஜீவனை விட்ட பொழுது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவானவர், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை அவர் சிலுவையில் கடைசி நேரத்தில் விட்ட பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் இருந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ற பழைய ஏற்பாட்டில் நான் வழக்கமாக சொல்லுவேன், கவனிச்சிருங்க. பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரம், அதன் பின்பதாக தேவனுடைய ஆலயம், இதனுடைய கட்டமைப்பு எப்படியா இருந்தது? வெளியில் இருக்கிற இடம் பிரகாரம், உள்ள 2ஆக பிரிச்சிருந்தாங்க. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆங்கிலத்தில் ஹோலி பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அப்படின்னா ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யார் வரலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு ஆசாரியன் வரலாம், ஒரு லேவியன் உள்ள வரக்கூடாது. லேவியனும் ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவன் தான். வெளியே வேலை செய்கிறவன் உள்ள யார் வரலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆசாரியன் வரலாம். எங்க? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. மகா பரிசுத்த ஸ்தலம் காரிருள் சூழ்ந்திருக்கும், இருட்டா இருக்கும். அந்த இடத்துல அங்க உள்ள உடன்படிக்கை பெட்டி வச்சிருப்பாங்க. அங்க வெறும் உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் வரலான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாருமே வரக்கூடாது எக்ஸப்ட் ஹை பிரீஸ்ட், அப்படின்னா பிரதான ஆசாரியனை தவிர வேற யாருமே உள்ள வரக்கூடாது. இந்த பிரதான ஆசாரியனும் இவன் நினைச்ச நேரத்துக்கெல்லாம் உள்ள வரக்கூடாது. வருஷத்துக்கு ஒரே முறை மாத்திரம்தான் வரணும். யாம் கிப்பூர், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தங்களுடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்வதற்கான நாள் அது. அந்த ஒரு நாளில் மட்டும்தான் பிரதான ஆசாரியன் உள்ள வரணும். இப்போ தேவன் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை எதுக்கு அடையாளமாக வச்சிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற பெட்டி, உடன்படிக்கை பெட்டி சிங்காசனத்துக்கு அடையாளம், தேவனுடைய சிங்காசனத்துக்கு அடையாளம். தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், பரலோகம் என்பது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். அந்த இடத்துல பாவியான ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதுன்னா, சாதாரணமாக என்ன பண்ண முடியாது சொல்லுங்க, வர முடியாது, உள்ள நுழைய முடியாது. ஏன்னா அவனுடைய பாவம் பரிசுத்த தேவனிடத்தில் சேருவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மனுஷன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம் எதற்கு அடையாளம்? பரலோகத்திற்கு அடையாளம், பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளம், நித்திய ஜீவனுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சாதாரண இஸ்ரவேலின் பாவத்தை செய்த ஒரு மனுஷன் உள்ள போக முடியாது. பிரதான ஆசாரியனே அவ்வளோ சுலபமாக போக முடியாதுன்னா, அப்போது கவனிங்க, இதை கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரலோகத்துக்கான வழிவாசலை திறக்கிறதுக்காக சிலுவையில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிலுவையில்
அவர் ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து உலகத்தின் இரட்சகராய் அவர் மரித்த போது நடந்த விஷயம் என்ன? தேவனுடைய எருசலேமில் இருந்த தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த திரைச்சிலை ரெண்டாக கிழிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவானவர் சிலுவையில் பலியை செலுத்தி ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தின் சாபத்தையும் அவர் நிவர்த்தி செய்கிறபடினால பாவியா இருக்கிற மனுஷன் இந்த சிலுவையை நோக்கி பார்ப்பானேயானால், இந்த சிலுவை நண்டைக்கு வருவானேயானால், இந்த சிலுவை இடத்தில் சேருவானேயானால், இயேசு என்பவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பானேயானால், தேவன் அவனுக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து கானானுக்கு போகிற வழியை கொடுத்தாரோ அதே போல திரைச்சீலையை அவர் கிழிச்சு, அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான வழியை திறந்து ஒரு பாவியை அவர் நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. கரங்களை உயர்த்தியோ தட்டியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்லவர். பாருங்க, மோசேயினுடைய உடன் ஸ்டாஃப், ஒரு சாதாரண மரக்கட்டை, அதை உயர்த்தி பிடிக்கும் பொழுது கர்த்தர் செங்கடலை பிளந்தார். அதே போல இயேசுவானவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, அவர் சிலுவையில் மரித்த போது, உயரமான சிலுவையில் அவர் எல்லாரும் பார்க்க மரித்திருக்கும் பொழுது, அவருடைய ரத்தம் சிந்தி அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரியும் பொழுது தேவனுடைய ஆலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய மரணம், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் இந்த ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. என்னன்னா, செங்கடலை திறந்து இஸ்ரவேலுக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி செங்கடலை காட்டிலும் மேலான ஒரு இடத்துக்கு, செங்கடலை கடந்து அவங்க போன இடத்தை காட்டிலும் மேலான ஒரு இடத்துக்கு போவதற்கு கர்த்தர் நமக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் கதவை நமக்காக திறந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதாங்க பாக்கியம், அதுதான் பாக்கியம். கர்த்தர் செங்கடலை பிளந்தது இல்லை யோசுவா யோர்தானை பிளந்தது, இல்லை யோர்தான் விழுந்தது, இல்லை மோசே கோலை போட்டு பாம்பா மாற்றினது, இல்லை வானத்திலிருந்து கல்மலையை வள வச்சது, இதெல்லாம் பெரிய அற்புதம் கிடையாது, இதெல்லாம் பெரிய நன்மை கிடையாது. இதெல்லாம் அந்த நேரத்துக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன காரியங்கள் தான். இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெரிய மகா மேன்மையான ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்காக எனக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தி மரித்து நமக்காக பரலோக ராஜ்யத்தை அவர் திறந்திருக்கிறாரே, அதுதான் உன்னதமான ஒரு விடுதலை, உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்புறமா வாசிக்கிறோம், நல்லா கவனிங்க. ஒரு கட்டத்தில் மோசே யாத்திராகமம் 17வது அதிகாரத்துலேருந்து சம்பவம் வரும். அமலேக்கியர்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்குது. கீழே மோசே மேலே இருந்து என்ன பண்ணுவார்னா, யோசுவாவை யுத்தத்துக்கு அனுப்பும்போது அவர் சொல்லுவார் என்னென்னா, நான் போய் மேலே என்ன பண்ணுறேன்னா கோலை உயர்த்தி பிடிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக நான் மலை மீது இருந்து என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன். உங்களுக்காக நான் கோலை உயர்த்தி பிடிச்சி என்ன பண்ணுறேன், எஸ் ஐம் கோயிங் டு இன்டர்சீட், நான் ஜெபிக்கிறேன். அப்போ மோசே மலை மேலே கோல் உயர்த்தி பிடிச்சி உட்காந்துருக்கிறார். ஜபத்துக்கு அடையாளமா, இன்டர்செஷன், தேவனிடத்தில் பரிந்து பேசுவதுக்கு அடையாளமா. கீழே யோசுவாவுக்கு வெற்றி, இந்த கோல் கீழே வரும்பொழுதெல்லாம் யோசுவாவுக்கு தோல்வி. அப்போ ஆரோனும் ஊரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மோசேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, கையை பிடிக்கிறதுக்கு. அப்படியே பிடிச்சிட்டே இருக்காங்க. வெற்றி மேலே வெற்றி வந்து யோசேப்பை சேருது, யோசுவாவை சேருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போது இந்த கோல் மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால, ஜபம் ஏறெடுக்கப்படுகிறதுனால, இந்த கோலை கொண்டு மோசே ஜெபிக்கிறதுனால யோசுவாவுக்கு வெற்றி. ஹல்லேலூயா. எபிரேயர் 7வது அதிகாரத்துலையும் ரோமர் 8வது அதிகாரத்துலையும் நமக்கு ஒரு வசனம், எபிரேயர் 7:25 குறித்து கொள்ளுங்க, வாசிக்க வேணாம். அங்கே என்னன்னா, இயேசுவானவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக நமக்காக பிதாவினுடைய வலது பரிசத்தில் என்ன பண்ணுறாருனா பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதை வச்சு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்? மோசே கோலை வச்சு உயர்த்தி பிடிச்சது போல இயேசுவானவர் சிலுவையில் தான் செய்து முடித்த, அல்லேலூயா, சிலுவையில் இயேசுவானவர் செய்து முடித்த அந்த பலியை, சிலுவையில் இயேசுவானவர் அவர் சிந்தின அந்த இரத்தத்தை அவர் ஆதாரமாக கொண்டு நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் இருக்கிறார். நமக்காக பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அம்மா ஐயா, உனக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய தேவைக்காக, உன்னுடைய கவலைக்காக, உன்னுடைய பலவீனத்துக்காக, உன்னுடைய போராட்டங்களுக்காக.
நீ பின்வாங்கி போய் விழுந்து போகும்பொழுதெல்லாம் தேவனுடைய கோபாக்கினை உன்மேல் வராத அளவுக்கு உனக்காக ஒருவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்கிறது, நம்ம ஜெயிக்கிறது, நம்ம சில கிருபைகளை பெற்றுக்கொள்வது. நான் எப்போவுமே சொல்லுவேன், சில நேரங்களில் நம்மளே கேட்காம போனாலும், நம்மே ஜெபிக்க மறந்தாலும் சில நன்மைகளை எல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம நினைக்கிறோம் லக்கு, ஃப்ளூக்கு, லக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ளூக்கும் கிடையாது, லக்கும் ஒன்றும் கிடையாது. மேலே ஒருத்தர் ஜெபம் பண்ணிருக்கார். புரியுதா உங்களுக்கு? சிலுவையில் நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், அப்பா பிதாவே இந்த ஜீவனுக்காக இது ஜெபிக்காம எப்படி தூங்கிட்டு இருக்கு பாரு, காலை கிளப்பிக்கிட்டு. என்ன பண்ணுறது, இதுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேனே, இதுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், இந்த டேட்டில் இது நடந்தாதான் இது நல்லா இருக்கும். இல்லைன்னா சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட ஒப்பாரி வைக்கும், சர்ச்சில் போயிட்டு உட்கார்ந்தாலும் சாட்சி சொல்லாது, சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு முரண்டு பிடிக்கும். அதனால சிலுவையில் நான் சிந்திருக்கிறேன்ல ரத்தம், அதை பேசிஸ் பண்ணி நன்மையை கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு பிதாவிடத்தில் பரிந்து பேசுறதுனால தான் சில நேரத்தில் நம்ம சர்ச்சுக்கே வரலன்னாலும், நம்ம ஜபிக்காமையே இருந்தாலும் சில நேரத்தில் நமக்கு நடக்குது இல்லையா. காரணம் லக்கு ஃப்ளூக்லாம் ஒன்றும் கிடையாது. லக்கு ஃப்ளூக்லாம் பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள் டஸ் நாட் ஸ்பீக் அபவுட் லக் அண்ட் ஃப்ளூக். பைபிள் ஸ்பீக்ஸ் ஒன்லி அபவுட் காட். வேதம் தேவனை பற்றி மட்டும்தான் காட்டுது. லக்கு ஃப்ளூக்குக்கெலாம் பைபிளில் இடம் கிடையாது. அதெல்லாம் யாராவது இங்கே பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னா அது நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும். நான் சொல்கிறேன் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. there is nothing called luck, there is nothing called fluke. அதெல்லாம் உலக மனிதர்கள் பேசுறது, ஆவிக்குரிய மனிதர்கள் பேசுறது. எனக்காக கர்த்தர் பரலோகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது எனக்கு தான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரே, நான் ஜம்முன்னு தூங்கலான்னு தூங்கிட்டே இருக்காதீங்க, சரியா? அது அப்படியே பின்மாற்றத்துக்கு நேராக நடத்துமானால் அது நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். கவனிக்கிறீங்களா? பின்மாற்றத்துக்கு நேராக ஒரு வேளை போயிட்டோம் அப்படின்னா, நம்முடைய சோம்பல், நம்முடைய பலவீனம் நம்மளை பின்மாற்றத்துக்கு நேராக கொண்டு போயிடுச்சுன்னா அது அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். சரி, ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது வரைக்கும் நான் பேசின 3 குறிப்பு புரிஞ்சுதுன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஜோராக ஒரு 3 தடவை அல்லேலூயா சொல்லிடுங்க. தண்ணி கொஞ்சம் கொடுங்கம்மா. ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, 4வதாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தின் 2வது வசனம். ஆமென். கர்த்தர் மோசை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அவன் என்ன சொன்னான்? ஒரு கோல். ஆமென். அது ஒரு கோல். முதல்ல இந்த வசனத்தை எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிச்சிடலாம் செய்தியை, சரியா? கர்த்தர் மோசை கிட்ட கேட்குறாரு, இங்கேருந்து இந்த வசனம் ஆரம்பித்தோம். உன் கையில் இருக்கிறது என்ன? அவன் சொல்கிறான், என் கையில் இருக்கிறது ஒரு தெரியாத ஆண்டவர், இது ஒரு கோல். எப்படிப்பட்ட கோல்? சாதாரண கோல். மேய்ப்பர்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாதாரண ட்ரை உடன் ஸ்டிக். காய்ந்து போன, எல்லாரும் சொல்லுங்க, சரியா சொல்லலையே, காய்ந்து போன ஜீவன் இல்லாத ஒரு கோல். ஆமென். காய்ந்து போன ஜீவன் இல்லாத ஒரு கோல், சரியா? ஆண்டவர் கேட்குறாரு, என்ன? ஒரு கோல் ஆண்டவர். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது ஒரு கோல், மேய்ப்பன் பயன்படுத்துகிற ஒரு கோல். அது இட்ஸ் அ ட்ரை வுட். அதில் ஜீவன் கிடையாது. எப்போ மரத்துலேருந்து வெட்டி எடுத்துட்டோமோ அதனுடைய உயிர் போச்சு, அவ்வளோதான். ஒரு ட்ரை ஸ்டிக்கு, ட்ரை ஸ்டாஃப், ட்ரை ராடு அவன் கையில் இருக்கிறது, சரியா? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ கிளம்பும் போது இந்த கோழியை உன் கூட எடுத்துகிட்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வேன். மோசையும் அதே போல் அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவனுடைய வேலைக்காக புறப்படுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காய்ந்து போன ஜீவன் இல்லாத ஒரு கோலை கர்த்தரால் பயன்படுத்த முடியும்னா, ஜீவன் உள்ள உங்களையும் என்னையும் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவது எத்தனை அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு கோல் தான் அது.
இட்ஸ் ட்ரை வுட், டெட் வுட், ட்ரை வுட், ட்ரை அண்ட் டெட் வுட். காய்ந்து போன ஜீவனே இல்லாத ஒரு கோல். கர்த்தர் அதை கொண்டு போ, அதை கொண்டு அடையாளங்களை செய்வேன் அப்படின்னு சொன்னபோது அந்த கோலை அவன் பிடிச்சிட்டு போனான் பாருங்க. அதை வச்சு ஆண்டவர் பண்ண miracles, wonders, everyone was astonished by whatever happened. என்னெல்லாம் நடந்தது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இஸ்ரவேலர்கள், எகிப்தியர்கள், பார்வோன் அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாரும் மிரண்டு போனாங்க. ஹல்லேலூயா. ஒரு காய்ந்த குச்சியை கர்த்தரால் காய்ந்த ஒரு கோலை கர்த்தரால் பயன்படுத்த முடியும்னா அது கர்த்தருடைய வேலைக்காக பிரித்தெடுக்கப்படும் பொழுது ஒரு காய்ந்து போன ஒரு கோலை கர்த்தரால் பயன்படுத்த முடியுமானால் ஜீவனுள்ள உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய சபையிலையும் சரி, அல்லது வெளியிலையும் சரி, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, கர்த்தருடைய வேலைக்காக பயன்படுத்துவது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் கர்த்தர் கரங்களில் இருக்கணும். நீங்கள் கர்த்தர் கரங்களில் இருப்பீர்களானால் ஒரு காய்ந்து போன கோலை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு சாதாரண மேய்ப்பனை தெரிந்து கொண்டு, ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாகிய ஒரு சின்ன வாலிப பையனை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி அவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்ற முடியுமானால், அல்லேலூயா. ஒரு 17 வயது நிறைந்த ஒரு வாலிபன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு 13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்த வெளியே வந்த ஒரு வாலிபனை கர்த்தர் தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க முடியுமானால், ஆதரவாக இல்லாத ஒரு வாலிபன், அவனுக்காக பேச யாருமே இல்லாத ஒரு வாலிபன், தன்னுடைய குடும்பம் எங்கே இருக்குதுன்னு சொல்லியே அவன் விட்டு எகிப்தில் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபன், ஆமென், ஆண்டவர் தூக்கி மேலே உட்கார வைக்க முடியும்னா, ஆமென் வரல பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஸ்திரீங்க எஸ்தர், ஒரு சாதாரண ஒரு பின்னணியை சார்ந்த மொர்தெகாயினுடைய உறவின பெண். அந்த அம்மாவை கூட்டு போய் ராஜ அரண்மனையில் ராணியாக உட்கார வைக்க முடியும்னா, ஒரு சாதாரண பானபாத்திரக்காரன், பட்லர், an ordinary butler, நெகேமியாவை கர்த்தர் எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்ப பயன்படுத்த முடியுமானால், he was an ordinary butlerனா என்ன தெரியுமா? திராட்சை ரசம் ஊற்றுறவன். ஹோட்டலுக்கெலாம் போனால் நமக்கு சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, ஹோட்டல்ஸில் சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ராஜாவுக்கு அது வேலை தான். அது நம்ம அதை அற்பமாக எண்ணக்கூடாது. ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு திராட்சை ரசம் ஊத்துறவன், சாதாரண திராட்சை ரசம் ஊத்துறவன். ராஜாவுடைய பார்வையில், ஏய் நீ ஒரு பட்லர் தானேயா, பேக்கர் தானேயா, அப்படிதான் பார்ப்பாங்க. கீழே மந்திரிகள் எல்லாம் பெரிய அரசவை இருக்கும், மந்திரிகள் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நெகேமியா போய் நிற்கும் போது நெகேமியா யாருக்கு மரியாதை? அதிகாரிகள், மந்திரிகள் தான். ஆமென் சொல்லுங்க. ஏய் நீ ஒரு பட்லர் தானேயா, ஏன்னா ஒரு பில்டப் பண்ணுற, நீ என்னப்பா வெறும் டிரைவர் தானேப்பா, என்னப்பா பில்டப் பண்ணிகிட்டு இருக்க சொல்கிறாங்கல்ல சில வேலைகளில். எம்எல்ஏக்கு நீ டிரைவர் தானே, நான் மந்திரி, ஓரமாக போ. ஒரு எம்எல்ஏவுடைய டிரைவர் போய் மந்திரியை முறைக்க முடியுமா? சொல்லுங்க. ராஜேஷ் பிரதர் கேட்டால் கரெக்டாக இருக்கும். பண்ண முடியுமா பிரதர்? முடியாது இல்லையா? அப்போது இவர் ராஜாவுக்கு யார்? பட்லர், திராட்சை ரசம் ஊத்துறவன். திராட்சை ரசம் ஊத்துறவனை கொண்டு போய் கர்த்தர் எருசலேமில் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து பயன்படுத்த முடியுமானால், ஆமோஸ் சொல்கிறாரு, ஆமோஸுக்கு விரோதமாக அவருடைய ஊழியத்தில் வார்த்தைகள் வந்தபோது, ஏய் எங்கள் ஊரில் வந்து என்ன ஊழியம் பண்ணுற, போடா வெளியே, போய் உங்கள் ஊரில் தீர்க்க தரிசனம் சொல்லி, இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிற வேலையை வச்சுட்டு கொன்னுடுவேன்னு சொல்லி அவனுக்கு விரோதமாக மிரட்டல் வந்த பொழுது ஆமோஸ் சொல்கிறான், டேய் நான் தீர்க்கதரிசியே இல்லைடா, முதல்ல நான் பழம் பொறுக்கிறவன்டா, விவசாயிடா, நான் போய் விவசாய நிலத்தில் என் தோப்பில் பழம் பொறுக்கிட்டு இருந்தேன், ஆடு மேய்க்கிறவன்டா, நான் ஆடு மேய்ச்சிட்டு விவசாயத்தை பார்க்குறவன்டா நான். நீங்கள் எல்லாம் பாவத்தில் இருக்கிறதுனால கர்த்தர் என்னை கொண்டு வந்து இங்கே தீர்க்கதரிசியாக நிற்க வச்சிருக்காரு. ஆக்சுவலாக நான் ஃபார்மர். அவன் சொல்கிறான், ஆக்சுவலாக நான் ஃபார்மரு, நான் யார்? விவசாயி, பழம் பொறுக்கிறவன், தோட்டத்தில் பழம் பொறுக்கிறவன், ஆடு மேய்க்கிறவன். ஆனால் உன்னை திருத்தறதுக்கு கர்த்தர் என்னை இன்னைக்கு தீர்க்கதரிசியாக மாற்றிருக்காரு. நான் அதை ஆமோஸ் படிக்கும் போதெல்லாம் ஆமோஸ் சொல்லுவான், டேய் நான் பழம் பொறுக்கிறவன்டா, நான் மேய்ப்பண்டா, ஆனால் கர்த்தர் என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரா உனக்கு ஊழியம் செய்யறதுக்குன்னு சொல்லும் பொழுது ஆச்சரியப்படுவேன். நான் இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், பழம் பொறுக்கிற ஒரு ஆமோஸை மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு பேதுருவை, ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க,
ஆயத்துறையில் உட்கார்ந்து கொண்டிருந்து எல்லாராலையும் பகைக்கப்பட்டு கொண்டிருந்த யூதர்களால் பாவிகள் என்று முத்திரை குத்தப்பட்ட ஆயத்துறையில் இருந்து வந்த மத்தேயுவை ஹல்லேலூயா பயன்படுத்த கர்த்தரால முடியுமானால் நம்ம வசிக்கிற பகுதியில், நம்முடைய குடும்பத்தில், மற்ற எல்லா இடங்கள்லையும் நம்மை குறித்ததான தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தேவனால் நம்மை பயன்படுத்த முடியும். If a dry wooden stick can be used by God, I conclude my sermon with this. If a dry stick, if a dry staff, wooden staff can be used by the purpose of God, we are more than dry wood. ஒரு காய்ந்த ஒரு கோலை கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தரால் பயன்படுத்த முடியுமானால், கர்த்தருடைய நோக்கத்திற்காக, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்த முடியுமானால், காய்ந்த கோலை காட்டிலும் ஜீவனுள்ள அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவருடைய நோக்கத்திற்காக இந்த பூமியில் வாழ வைக்க பயன்படுத்த நம்முடைய தேவனால் அதிகமாய் முடியும் என்பதை விசுவாசித்து இந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணுங்கன்னா கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ மோசேயினுடைய கோல் இன்னைக்கு நமக்கு படிப்பிக்கிற பாடம் என்ன? தேவனுடைய கோல். அது மோசேயினுடைய கோல், தேவனுடைய கோல். கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் அப்படின்னு பாடினாங்க. ஆமென். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பட்டயம் இங்க, தேவனுடைய கோல் மோசேயினுடைய கோல். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கோல். இந்த கோல் நமக்கு சொல்ற பாடம் என்ன? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். கர்த்தர் நம்மை நிரூபிப்பார். ஹல்லேலூயா. சிலுவையில் நித்திய ஜீவனுக்கு நம்ம வழியை திறந்திருக்காரு. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சாதாரண கோலை கர்த்தரால் பயன்படுத்த முடியும்னா நம்மையும் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஷால் வி ப்ரே? ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? அர்ப்பணிப்போட நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஒரு 30 செகண்ட் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? இன்னைக்கு நீங்கள் ஒரு வேளை ஆண்டவர் உங்கள் கூட பேசியிருப்பார்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவர் இடத்துல மனம் விட்டு ஜெபம் பண்ணுங்க. எந்த குறிப்பில் ஆண்டவர் உங்ககிட்ட அதிகமாக பேசினார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஒட்டுமொத்த செய்தியும் எனக்கு தான் பாஸ்டர் ஆண்டவர் இன்னைக்கு என் கூட தான் பேசினார். இல்லை நீங்கள் 2வது குறிப்பு பேசும்பொழுது, 4வது குறிப்பு பேசும்பொழுது தேவ ஆவியானவர் எனக்குள்ள பலமாய் அசைவாடினதை நான் உணர்ந்தேன். நீங்கள் பேசும்பொழுது தேவ ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்ததை நான் உணர்ந்தேன். தேவ ஆவியானவர் என்னோடு கூட பேசினதை என்னுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தைகளை போட்டதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு அவைகள் எல்லாம் நினைவில் வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை அவர் ஆச்சரிய விதமாய் அவர் நடத்த வல்லமையும் உண்மையும் உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தினது போல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. சில வேளைகள் ஆண்டவரே எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய பலவீனங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வேலைகள் ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய பிரயாசங்கள், எங்களுடைய வழிகளை ஆண்டவரே நாங்கள் மற்ற இடத்துல சொல்லி புரிய வைக்க முடியாவிட்டாலும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை நிரூபித்து காட்டுவீராக. கர்த்தர் நீர் எங்களை நிரூபித்து காட்டுவீராக. இனி நாங்கள் ஓட மாட்டோம்ப்பா. நாங்கள் ஓடி எங்களை நிரூபிக்க மாட்டோம். கர்த்தர் எங்களை அங்கீகரிங்க. கர்த்தர் எங்களை ஊர்ஜிதப்படுத்துங்க. கர்த்தர் எங்களை நிரூபிப்பீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையில் நீர் எங்களுக்கு ஆண்டவரை திறந்திருக்கிற மகா மேன்மையான நித்திய ஜீவ வழிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நித்திய ஜீவனின் பாதையில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஜீவனம் பண்ண கர்த்தர் கிருபை தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஆண்டவரே ஒரு அற்பமான ஒரு கோலை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்த முடியுமானால் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க வேலை செய்கிற இடத்துல, அவங்க வசிக்கிற பகுதியில் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பயன்படுத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. வசனங்கள் அவருடைய வாழ்க்கையை நிறைவேற கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி 3 தடவை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா? ஹல்லேலூயா.